நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். கும்பராசி. கும்பராசியிலே ராகு பகவான் இருக்கிறாரு. ராசிநாதன் சனி பகவான். சனி குருவோட வீட்டுல இருக்கிற ஒரு தனி சிறப்பு தான். உங்க ராசியில ராகு பகவான் இருந்தாலும் அந்த ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால அதனால உங்களுக்கு தனி சிறப்பு தான். அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா உங்களுக்கு இது அமையும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல கும்பராசிக்காரங்க இப்பதான் ஜென்மசனி போயிருக்குது. ஒரு 5 வருஷமா சிரமம் தான் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்பதான் அப்பாடா அப்படின்ற மூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளே இப்பதான் கும்பராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்குது. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. பாத சனின்னு சொல்லுவோம். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. காசை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் கொஞ்ச நாள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் வந்துருங்க. அதே மாதிரி மூன்றாம் இடம் செவ்வாய் பார்க்கறதுனால இளைய சகோதரன் சகோதரிகளால் கொஞ்சம் மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். முயற்சிகள் எடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பமா லேட்டாக எடுப்பீங்க. இல்லை வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 4ஆம் பாவம் சனியோட 3ஆம் பார்வை இருக்கிறதுனால தாயோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சிறு சிறு உடல் உபாதைகள் லேசா வரும்போதே மருத்துவரை அணுகிக்கோங்க. அதே மாதிரி வீடு வாகனம், 4ஆம் இடம் தான் வீடு வாகனம் சொல்லுவோம். வீடு வாகனம் வாங்குறதுல அமையறதுல இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு தான் சொல்லணும். பேப்பரை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதுவும் வில்லங்க வந்திருக்கிற சொத்து பத்து வாங்குறதுல இந்த காலகட்டத்தில் வில்லங்க எதுவும் வந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் விழிப்பு நிலையில இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். 5ஆம் இடம் சூப்பரா இருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்ட ஸ்தானம்னு சொல்லுவோம். நல்ல சிந்தனைகள், புத்திரபாக்கிய ஸ்தானம்னு சொல்லுவோம். குலதெய்வம், பூர்வ சந்தானம், புத்திரபாக்கியம்னு சொல்லுவோம். சரியா? அது நல்ல விதமா இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் நல்ல விதமா இருக்கும். நல்ல சிந்தனைகள் இருக்கும். நல்ல ஐடியா, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல ஐடியா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி குழந்தைகளால பெருமை அடையக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். குழந்தைகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. நீங்க குழந்தைகளை புரிஞ்சிக்கக்கூடிய சூழல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும். உங்களோட 6ஆம் இடத்துல சுக்கிரன், புதன் இருக்காங்க. 2 சுபர்கள் இருக்காங்க. சுப கடன்கள்லாம் உருவாகும். வீடு கட்டுறதுக்கு, இல்ல குழந்தைகளோட திருமணத்திற்காக கடன் வாங்க சூழல்கள்லாம் இருக்கும். சுப கடன்கள்லாம் இருக்கும். அப்புறம் சிறு சிறு உடல் உபாதைகள் இருக்கதாங்க செய்யும். சிறு சிறு உடல் உபாதைகள் இருக்கும். அதாவது தோல் சம்பந்தமா நோய்கள் ஏன்னா ராகு உங்க ராசியிலே இருக்கிறதுனால தோல் சம்பந்தமான நோய்கள் கொஞ்சம் வரக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதே மாதிரி வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள், தடை தாமதங்கள்லாம் உங்களுக்கு தீரக்கூடிய தன்மைகள்லாம் நல்லாவே இருக்கு. வேலை சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை, வேலை தேடிக்கிட்டே இருக்கிறேன், இல்லை வேலை மாற்றம் பண்ண போறேன், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். இது லக்னத்தையும் வச்சு பார்க்கணும். அதே மாதிரி உங்க 7ஆம் அதிபதியாகி 7ஆம் இடம் ராசிக்கு 7ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு தான். இருந்தாலும் அவர் கேதுவோட சேரக்கூடாதுங்க. கேதுவோட சேர்ந்தா என்ன அப்படின்னா கிரகணம். சூரியனோடையும் சந்திரனோடையும் ராகு கேதுக்கள் சேரும்போது கிரகணம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துடும். 8 டிகிரிக்குள்ள அமைக்கும் போது அது கொஞ்சம் மோசமான பலன்கள் அப்படின்ற அமைப்புகளை கொடுக்கும். என்ன மோசமான பலன்கள் அப்படின்னா 7ஆம் இடம் தான் கலத்திர ஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம்னு சொல்லுவோம். அதெல்லாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். நண்பர்களுக்கிடையே ஒரு சாதகமான சூழல் இருக்காது, கருத்து வேறுபாடு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. சரியா? அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடம் ராசிக்கு 8ல செவ்வாய் இருக்கிறாரு. சனியோட பார்வையிலும் இருக்கிறாரு. அதனால சனியோட பார்வையும் உங்களை 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாகனத்துல போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போய் வரக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு உண்டு. கொஞ்சம் கவனமாயிருங்க. அதே மாதிரி 8ஆம் இடம் தடை தாமதம்னு சொல்லுவோம்.
தடை தாமதங்கள் இன்னும் ஒரு 2, 3 மாதங்களுக்கு அப்புறம் தான் செவ்வாயோட நகர்வுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது. திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற திருமண தடைகள் நீங்கும். வாகன அதாவது வீடு, வாகனம், யோகம்லாம் வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு தாங்க தடைகள் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாகம் வந்து நல்லாவே இருக்குதுங்க. குருவோட பார்வையில் இருக்குது. சுக்கிரன் 9ஆம் சுக்கிரனும் நல்ல நிலைமையா குருவோட சேர்ந்து இருப்பாரு. அதுக்கப்புறம் புதனோட இணைவாரு. அதனால 9ஆம் பாவம்னா தந்தை ஸ்தானம், பாகியஸ்தானம்னு சொல்லுவோம். தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், தந்தையோட சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டத்துல தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். ரொம்ப நாளா வந்து கோர்ட்டு கேஸு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். நமக்கு சாதகமா வருமா? 5 வருஷமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், 10 வருஷமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தீர்ப்புகள் வந்து சாதகமா வரக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குதுங்க. அதே மாதிரி பதவி உயர்வு, அரசு துறையா இருந்தாலும் சரி, தனியார் துறையா இருந்தாலும் சரி, பதவி உயர்வு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். கிடைக்கவே இல்ல அப்படின்னு மன கஷ்டத்துல இருந்து வந்த அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல வந்து தீருங்க. பதவி உயர்வு வந்து கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்க 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். அதெல்லாம் தொழில்கள் நல்லா போகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி தான தர்மங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி உங்கள் 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு, சுக்கிரன் பார்க்குறாரு. 11ஆம் இடம் தாங்க மூத்த சகோதரிகள்னு சொல்லுவோம், இளையதாரம்னு சொல்லுவோம், லாபஸ்தானம். தொழில்கள் நல்லா போய் உங்களுக்கு லாபங்கள் வர வேண்டிய லாபங்கள் வந்து கரெக்டா கை மேல வரக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது. அதே மாதிரி மூத்த சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் நல்ல விதமா இருக்கு. ரொம்ப நாளா வந்து அக்கா, அண்ணன் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்லாம் வந்து தீரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு. உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு, சேட நம்ம நம்ம தம்பி தானே அப்படின்னு விட்டு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் வந்து மூத்த சகோதரனால் அனுகூலங்க ஆதாயங்கள் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி மறுமணத்திற்காக பார்த்துக்கிட்டு முதல் திருமணம் வந்து சரியா இல்லை, 2வது திருமணம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப நாளா அமையல அப்படின்ற அமைப்புகள்லாம் வந்து குரு பார்வை உங்க 11ஆம் இடத்துக்குள்ள இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து 2வது திருமண அமைப்புகள் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு இது. அதே மாதிரி 12ஆம் இடம் வந்து இயல்பா இருக்குது. 12ஆம் இடம் வந்து அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம், தூக்கஸ்தானம், சிற்றின்பஸ்தானம்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து ஓடிக்கொண்டே இருக்க தொழில்கள், ஆட்டோ, பஸ், லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த தொழில்கள்ல வந்து நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமா அமையும். அதே மாதிரி வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், வெளிநாடு சான்சஸ் ரொம்ப நாளா வந்து கிடைக்கவே இல்லை, அதை எப்பதான் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இளைய தலைமுறைகள் கண்டிப்பா வந்து வெளிநாடு போய் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா உங்களுக்கு இது அமையும். நம்ம இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்க ஜனனகால ஜாதகத்தை வச்சுதான் நம்ம வந்து துல்லியமான பலன்கள், தசாபுக்தி அமைப்புகள் தான் வந்து வாழ்க்கை சம்பவங்களை வந்து நிர்ணயிக்குது. அதை வச்சுதான் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.